வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய 15 டேஸ் கிளாஸஸில் 13 டேஸ் முடிஞ்சது. இன்றைக்கி டே 14. அந்த டே 14ல் உங்களுக்கு எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி டிசைன்ஸ் போட்டு நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பேஜ் நீங்கள் போட்டு பார்க்கணும். நான் இதில் ஒரு லேமினேஷன் ஷீட் போட்டு அது மேலே நீங்கள் மெஹந்தி டிசைன் போடுறதுக்கு நான் சொல்லியிருப்பேன். அது போடலினாலும் அதில் போட்டிங்கன்னா அதில் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கலாம், தொடச்சி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் A4 ஷீட்டில் போட்டு வச்சிங்கன்னா போட்டு நீங்கள் லேமினேஷன் ஷீட்டுக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ண அந்த நினைவாக இருக்கும். அதே மாதிரி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் காட்டும் போகும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் போட்டு பழகுனது பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி A4 ஷீட்டில் நீங்கள் ஃபுல்லாக நான் சொல்லி கொடுத்தா டே 1லேருந்து 15 டேஸ்க்குள்ளே நான் என்னென்ன சொல்லி கொடுத்தேனோ எல்லாமே நீங்கள் இதில் போட்டு பழகணும். அப்படி நான் போட்டு பழகுனதை நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. இங்கே பாருங்கள், நான் இந்த மாதிரி A4 ஷீட்டில் நான் கிளாஸுக்கு போகும்போது போட்டு பழகுனது உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கிரிட்டு போட்டிருப்பேன், ஹார்ட்டின் ஷேப்பு ஃபில் பண்ணியிருக்கேன், லைன்ஸு, லீஃபு, ஸ்ட்ரோக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேப், பேக் கவ், மேங்கோ டிசைன். சரிங்களா? இந்த ஃபில்ஸ் வச்சு போடுறது. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அப்படி நீங்கள் இதை ட்ரை பண்ண இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள். நான் இந்த 14 டேஸில் இதில் போட்டிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? எதாக இருந்தாலும் நான் மியூசிக் போட்டிருக்கங்காட்டிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக நான் நல்லா சொல்லி தருவேன். முடிஞ்சால் என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கம்மி ஃபீஸ் தான் வாங்குகிறேங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் நான் தருவேன். பாருங்கள், இது ஒன்று போட்டிருக்கு. இது போக அட்வான்ஸ் லெவல் இருக்குது. ஆனால் நான் ஒன்றும் அட்வான்ஸ் லெவலுக்கு நான் எதுவும் ஃப்ரீ கிளாஸஸ் போடலைங்க. இந்த கிளாஸ், இந்த 15 டேஸ் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் நீங்கள் பழகியிருந்தாவே ஒரு பேசிக்காக நீங்கள் ப்ரைடல் மெஹந்தி போடலாம், அரபிக் மெஹந்தியும் போடலாம். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா பீகாக் போட்டிருக்கேன், ஃபில்லிங்ஸு, கிரிட்டு ஃபில்லிங்ஸ் போட்டிருக்கேன், ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், லீஃப். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஃபில்லப்ஸு, இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தோரணம் டிசைன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். எல்லாம் நான் சொல்லி கொடுத்தது தான் போட்டிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நான் எதுவும் பண்ண கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி போட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு பழகுங்க. அடுத்தது உங்களுக்கு ஹேண்டில் போடும்போது அந்த ஃபுல் பேஜில் போடுறது இந்த டிசைனுக்கு அப்புறம் அந்த டிசைன் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் ஃபுல் பேஜ் போடுறது. ரெண்டாவது நம்ம ஒரு கையில் இப்படி நீங்கள் A4 ஷீட்டை இப்படி ரெண்டாக மடக்குனிங்கன்னா இந்த சைஸ் வருது இல்லைங்களா, இது பார்த்திங்கன்னா இந்த கை அளவு வரும். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ஒரு ஹேண்ட் நான் வச்சுட்டு இதில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நீங்கள் போடணும். சரிங்களா? போட்டு பாருங்கள். இப்படி 2 ஹேண்ட் நீங்கள் போட்டு நீங்கள் பழகணும். அதுக்கும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இதில் போட்டிருக்கிறது அரபிக் மெஹந்தி டிசைன். இது நான் போட்டது தான். பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸ் மோஸ்ட்லி அரபிக் டிசைன்ஸில் இந்த ஃபில்ஸ் வச்சு பேசிக் ஃப்ளவரு, மேங்கோ டிசைன்ஸ் இதுதான் வரும். லீவ்ஸு. ஓகே, இது நான் போட்டது தான். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகுங்க. அந்த A4 ஷீட்டில் 3/4 கூட பண்ணிக்கலாம். சரிங்களா?
அரபிக் டிசைன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். பார்த்தீங்களா? இதில் மேங்கோ டிசைன்ஸு மோஸ்ட்லி அரபிக்கில் மேங்கோ ஃப்ளவர்ஸ், அந்த ஃப்ளவர் பஞ்சஸ் வரும். தெரியுதா? வீடியோவில் தெரியுதா? ஓகே. நீ மெஹந்தி டிசைன் போட்ட உடனே நீங்கள் ஆசையாக போட்டிருப்பீங்க. அது அப்படியே பேப்பரில் வைக்கிறப்போ இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் விழுந்துடும். அப்போ வந்து இதை எப்படி சேஃபாக நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபுல் பேஜையும் இந்த டேப் போட்டு பத்திரப்படுத்திக்கலாம். அது விழுக்காது. நீங்கள் எவ்வளோ நாள் கழித்து எடுத்து பார்த்தீங்கனாலும் அப்படியே இருக்கும். உங்கள் கஸ்டமர்கிட்ட நீங்கள் காட்டவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நான் வந்து A3 சைஸு இல்லாட்டி லீகல் சைஸ் பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரில் இன்னி கொஞ்சம் கை நீளமாக நீங்கள் வரைஞ்சி பார்க்கணும், ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி நீங்கள் A4 லீகல் சீட் வாங்கினீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? போட்டு நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க பத்திரமா. இதெல்லாம் நான் வந்து பழகும் போகும்போது நான் போட்டதுங்க. ரொம்ப ஆசையாக போட்டேன். நீங்களும் அப்படி தான் கற்றுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் போட்ட டே 1லேருந்து இந்த 13 டேஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. நீங்களும் இந்த டே 1லேருந்து 14 டேஸ் இந்த டேஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக பழகிக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே பேச தெரியல. ஓகே, பாய் தங்கங்களா. எல்லாம் நல்லா பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.